கலர் அடிச்சிருக்காங்க பட்டு. மேலே பாருங்க, மேலே ஒரு எல்லோ, கீழே ஒரு எல்லோ. இந்த ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ் த்ரீ ரோஸ். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, நேற்று வந்து காய வச்சுருந்தேன் இல்லையா பச்சரிசி, அதை போயிட்டு அரைச்சிட்டு வர போகிறேன். அதுக்கப்புறம் சால்னா வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அரிசி போயிட்டு அரைச்சிட்டு வந்துட்டு சால்னாவை எடுத்துகிட்டு போயிட்டு பட்டுக்கிட்ட கொடுத்துட்டு வர போகிறேன். சால்னாவுக்கு வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் வீட்டை. அதை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு கடையில் பட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம். அதுக்கப்புறம் வட்சனுக்கு வந்து இன்றைக்கி பாப்பா கெட்டப் போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு பாப்பா சட்டை இருக்குது, அவங்க அக்காவுடைய ஃபஸ்ட்டு பர்த்டே ட்ரெஸ். அதை போட்டு பார்த்துட்டு பூலாம் வச்சு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா, நாங்கள் வந்து எங்களுடைய ரிசப்ஷன் ஃப்ரேம்ஸ் எதுவுமே நாங்கள் வந்து ஆணி அடித்து மாட்டல. இப்போ பெயிண்ட் அடித்து தான் ரீசெண்டாக மாட்டணும். நீங்களே பார்த்துருப்பீங்க 4 ஃபோட்டோஸு. பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் ஒரு எந்தெந்த இடத்தெல்லாம் ஸ்பேஸ் கேப் இருக்கோ அங்கெல்லாம் ஃப்ரேம்ஸ் மாட்டணும்னு ஆசை. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து வட்சன் ஃபோட்டோ வந்து ஒன்று எடுத்து அழகாக அதை ஃப்ரேம் பண்ணணுன்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் இப்போ போயிட்டு கடைக்கு போயிட்டு சால்னா கொடுத்துட்டு வரேன். அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம வந்து வ்ளாகில் கண்டினியூ பண்ணிக்கலாம். வ்ளாகை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் யாருன்னா புதுசாக பார்க்குற மாதிரினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கடைக்கு வந்தாச்சு. பட்டு நீ பட்ட இந்த தேங்காய் பட்டு நீ வேலை செய்யறது நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன். நான் வந்து ஒரு 5 நிமிஷமே இருக்க மாட்டேன், போயிட்டு வந்தானே பட்ட. உன்னுடைய வேலையை டிஸ்டர்ப் பண்ணுறேன். டிஸ்டர்ப் பண்ணலன்னு சொல்ல, டிஸ்டர்ப் பண்ணாதான்றாங்க வேலையை, வேற எதுவும் இல்லை. சரி, என்ன ஆச்சு? ஒரு அடுப்பு பற்ற வைக்க தெரியுதா? லைட்ரு வச்சுக்கினா சால்னா பண்றியா? சால்னா பண்ணினே இருந்தேன். அப்புறம் மாவுக்கு அந்த கழுவுல நிக்கிட்டு போயிட்டேன். பட்டாணிலாம் எங்க காணோம்? பட்டாணிலாம் அடியில், அதெல்லாம் பச்சை கலர் பீன்ஸ் விட இருக்கு. ஆமா ஆமா, தெரியல. பட்டாணி இருக்குதான். நல்லா இஞ்சி பூண்டு வாசனை தூக்குது. தம்பி என்ன பண்றான்? தம்பிக்கு பொண்ணு கேட்ட போடுறோம். ஆமாம், நம்ம ஃப்ரேம் ரெடி பண்ணணும்ல, ஃபோட்டோ ஃப்ரேமு. அதுக்கு ஒரு பொண்ணு கெட்டப் ரெடி பண்ணி பூலாம் வச்சு அழகாக ஒரு ஃபோட்டோ ரெடி பண்ண போகிறோம். ஏன்னா இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் மொட்டை வச்சுருவோம். அதனால் சரி, நான் பரோட்டா மாவுலாம் போட்டுட்டேன். எத்தனை கிலோ மாவு? 5 கிலோ. என்ன பட்ட? ஃபஸ்ட்டு எப்படின்னா 5 கிலோ மாவு போடுவோம். அதுக்கப்புறம் நான் 5 கிலோ 4 கிலோ 5 கிலோ அந்த மாதிரி போட்டுருங்க. சரி. ஆனால் இதோட 4வது நாளா பரவாயில்ல. 4 நாளுமே செமையாக ஓடுது பரோட்டா. சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களாம். பட்டு வந்து நைட்டில் அப்படியா? சரி, அந்த கண்குள்ளே காட்சி நான் பார்க்காம போயிட்டு. ஆமாம், என்கிட்ட வந்து நைட்லாம் என்கிட்ட தான் இருக்கும் மொபைல் ஃபோனு. பட்டுக்கிட்டே இன்னொரு ஃபோனை நான் எடுத்துகிட்டு போயிட்டு ரெடி பண்ணுறேன். என்ன தான் ஆச்சுன்னே தெரில. அது வேறு 2000 ரூபா ஆகுமா? லூஸு பட்டன் தான் லைட்டாக உள்ளே போயிடுச்சு. அது என்னன்னு பார்க்குறேன். மேக்கப்பா நடக்குதா? நொடி அழகாக காமிக்குது சேட்டை பண்ணாமல். என்ன இப்பெல்லாம் தெரியுது? பாவாடை காடம். ஏன் எழுந்து ஓடுற? ஹேர் ஸ்டைலை காமி. பின்னாடி திரும்ப பேக். சூப்பர். இரு பூ வேணா. ஃப்ரெண்ட்ஸ், மிஷினுக்கு எடுத்துகிட்டு போனேன். ஆனால் மிஷினில் வந்து யாரும் இல்லை, சாப்பிட போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வச்சுட்டு வந்துட்டேன். பக்கத்துலேயே தான் மிஷினு, வீடும் பக்கத்து வீடு தான். சித்தப்பா தான் மிஷின் வச்சுருக்காங்க. உங்ககிட்ட சொல்லிட்டேன், ஃபோன் பண்ணி அரைச்சி வச்சுருவாங்க. அதுக்கப்புறமேட்டா லஞ்ச் வந்து சாப்பிட்டுட்டே இருந்தேன். சித்தி ஃபோன் பண்ணாங்க கோயிலாப்பாளையத்துலேருந்து. இது மாதிரி அம்மா வந்து பஸ் ஏறி வந்துட்டு இருக்காங்க, வந்துட்டா ஃபோன் பண்ணுன்னு சொன்னாங்க. ஸோ அம்மா வந்து இன்னைக்கு வராங்க. இங்கே டைம் வந்து 1:30 ஆகுது. ஒரு 2:30க்கு தான் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன்.
அம்மா வந்துட்டு உங்ககிட்ட நான் அம்மாவை காமிக்கிறேன். எங்கள் வீட்டில் எனக்கு என்ன லஞ்ச் தெரியுமா? ரசபூவா, முட்டை பொடி மாஸ். டக்குன்னு தான் சொல்கிறது தெரில. நான் வைக்கிற ஸ்டைலில் முட்டை பொடி மாஸ், வெங்காயம், பச்சை மிளகா, பெப்பரு, மஞ்சத்தூள் போட்டு முட்டை உடச்சி ஊற்றி வச்சு எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னன்னா ஊன்னு சொல்லிகிட்டே சாப்பிடுவார்ல, நல்லா இருக்கா முட்டை. அந்த ரசத்துலேயே முட்டை ஃபுல்லாக போட்டு பிசைஞ்சிட்டு நான், அதனால தான் இதில் முட்டை இல்லை. 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன், அதுதான் அவனுக்கு வந்து காரமாக இருக்கு போல. ஏய், காரெல்லாம் சாப்பிடணும் புரியுதா? சாக்லேட்டே சாப்பிட்றது இல்லை, காரம் தான் சாப்பிடணும்னா. சாப்பாடு எப்படி இருக்கு? ரசபூவா, ரசம் எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? இவனுக்கு வந்து பாப்பா கேட்டப்பெல்லாம் போட்டு எல்லாத்தையும் வந்து கலைச்சாச்சு. அழகாக வந்து ஃபோட்டோலாம் எடுத்து வச்சிட்டோம். அந்த கிளிப் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். இவன் வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணல, ஏன்னா வெயில் சின்ன இருக்கு பார்க்குறேன். இவனுக்கு நச்சு ஒரு மாதிரி பூலாம் வச்சு தலைலாம் ஃப்ரீயாக விட்டு அவனுக்கு கசகசன்னு இருக்கிறதுனால நாங்கள் அதை ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து தம்பியாக மாறிட்டான். அப்போ முதல்ல வர்ஷினி பாப்பாவாக இருந்தா, இப்போ வந்து அறிவச்சனா ஆயிட்டான். இல்லை வச்சன. சரி நம்ம சாப்பிட்டு போகலாமா? ஆயா வீட்டுக்கு போகலாமா? சரி, ஆயா வராங்களாமே, முத்தாயா எங்க? முத்துலட்சுமி ஆயா ஏதோ இங்கேயா? இங்கே எங்க இருக்காங்க? மேல. அவங்க ஆயா பேர்லாம் என்னன்னு கேட்டா, ஒன்று வந்து முத்தாயான்னு சொல்லுவான், லைட்டா முத்துன்னு சொல்லுவான், லக்ஷ்மின்னு வராது. எங்க அம்மா பேர் அமுதான்னு சொல்லுவான், ஆனால் லைட்டாக தான் வரும். அம்முன்னு சொல்லுவான், அமுதான்னு வராது. இப்போதான் பாட்டி தாத்தா பேர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறான். நூடுல்ஸ் ஆகி வெயில்ல வரீங்க, தீஞ்சி கருகி போய். நாளைக்கு உனக்கு கிரி வந்து கதிரம் ஆஸ்பத்திரிக்கு போறேன். சரி உட்காரு, தண்ணி மண்டை. ஜூஸ் போட்டியா? ஜூஸ் போட்டு குடிச்சே ஆகுது. வச்சன் கீழே ஊத்தி ஆகுது, அம்மா குடிக்கிறாங்க, மீதி குடிக்கிறான். அம்மா சாப்பாடு சாப்பிட்டு ஒரு 15 நாள் ஆகுதா? சாப்பாடு வேணாம், வந்ததுமே வந்து பட்டு சாத்து ஓடி போயிட்டு கடையில் வாங்கி வந்து அம்மா ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க. சாப்பாடே சாப்பிட்றது இல்லை, வெறும் கஞ்சி தண்ணி ஆகாரம் தான். போய் நான் வாங்கிட்டு வந்தேன். 1.5 கிலோ 100 ரூபாய். எனர்ஜி 15 நாளாவே வந்து சாப்பிடு. எனர்ஜி ட்ரிங்க் நல்லா இருக்கா? ஐஸ் போட்டா? என்னப்பா என்னது? ஜூஸ் குடிச்சு காலி பண்ணியா கீழே ஊத்தி காலி பண்ணியா? முழிக்கிறத பாரு, கைய பாருங்க, ஜூஸ் காலி ஆயிடுதான். சரி நீங்க குடிங்கம்மா, எல்லாம் அதையும் கேட்பான் அவன். வேணாம் நீங்க குடிங்க, அவன் கீழே ஊத்துறதுக்கு தான் இப்ப கேக்குறான். ஆயா குடிக்கிட்டோம். சரி நீங்க குடிங்க, அந்த ஒரு சொம்பு ஃபுல்லா குடிச்சிருங்க. பெயிண்ட் மாஸ்டரா நீங்க? நேற்று கடை மதியம் வந்து ரெஸ்ட் எடுக்கும்போது புளியா மாட்டுக்கு போனோம். இப்போ ரெஸ்ட் எடுக்கும்போது பட்டு வீட்டில் பெயிண்ட் அடிக்கும். ஏன்னா பெயிண்ட்லாம் வந்து ஃபேட் ஆயிடுச்சு, ரொம்ப ஃபேட் ஆயிடுச்சு. அதனால சும்மா ஃப்ரீயாக இருக்கும்போது அடிச்சுக்கணும். சும்மா திட்டு அடிக்கிறோம், ஃபுல்லாலாம் அடிக்கல. ஒரு 6 மணிக்கு கிளம்பிடும், சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா கிளம்பிட வேண்டியது கடைக்கு. இது முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸா? ஏன் நல்லா அடிக்கிறியே, சூப்பரா. பிங்க் கலர் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு இந்த கலர்ல. சரி நம்ம அடிச்சிடலாம் இதே கலரை. சூப்பரா இருக்கு மேல அடிப்பா. இங்க பாருங்க, பிங்க் கலர் இங்க எல்லோ கலரு. ஏன்னா எல்லோ கலர் அடிச்சிருக்காங்க பட்டு. மேலே பாருங்க, மேலே ஒரு எல்லோ, கீழே ஒரு எல்லோ. இந்த எல்லோ தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் வாங்கணும், ஆனால் இந்த எல்லோ கொடுத்துட்டாங்க. ஆனால் நல்லா இருக்கு பார்க்க. இங்கே அடிச்சிருக்காங்க, மேலெலாம் அடிக்கலை, இங்கே மட்டும். இந்த ஹால் ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக எங்கள் வீட்டில் ஒரு குட்டி நாய் வளர்க்குறோம். ஹாய். ஹாய் பைரவ்.